நன்றியோடு ஒரு சுத்த கிருபை ஒரு கிருபையினால ஒரு வல்லமையினால ஒரு வார்த்தையினால இந்நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தி வந்த எங்கள் எபினேசரே நன்றியோடு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி உம்மழகான கண்கள் என்னை கண்டாரே உயிரென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டாரே உயிரென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டாரே Genesis chapter 2 and 24 reading. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கரங்களை தட்டி அந்த நாமத்தை மேம்படுத்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அருமையான அடியாளை ரெவரண்ட் பீஸ் புனிதா செலுத்த அவர்களை எனக்கு தேவன் தன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் என்று தெரிந்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவர் அந்நாளில் கிட்டத்தட்ட அன்றைய தினத்துல தேவன் 2001ஆம் ஆண்டுல இதே தேதியில் ஜனவரி 17ஆம் தேதியில ஆண்டவரே அந்த இந்த தேவ மனுஷியை அடியனுக்கு தேவன் திருமணம் மெய் விவாகம் செய்ய கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தும். வேதம் என்ன சொன்னது? இது நிமித்த புருஷன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அன்று முதற்கொண்டு இன்று வரை தன் மனைவியானவர் தன் துணையானவர் இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட என்னை விட்டு தன் தாய் வீட்டுக்கு அழுது கொண்டு கண்ணை கசக்கிக் கொண்டு பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் ஒரு நாள் போனதில்லை. ஒரே ஒரு பொண்ணா வளர்ந்து செல்வமாய் வளர்ந்து செல்வாக்காய் வளர்ந்து தன் தாயினுடைய அரவணைப்பு தகவலுடைய அரவணைப்பில் வளர்ந்து இந்த கிராமத்துல 24 வருடங்களுக்கு முன்னாடி இங்க வரும் பொழுது அவர்கள் இந்த ஊர்ல ரொம்ப கரண்ட் வசதி இருக்காது, தெருவிலேயே லைட் இருக்காது. அப்ப எப்படி வீடுகளிலே லைட் வசதி இருக்கும்? எங்க ஊர்ல பார்க்கப்படும் போது அதுல இடக்கினால முழுவதும் வாட்டரா இருக்கும். வாட்டர் மண்ணு வாட்டர். அந்த காலகட்டத்தில் பார்க்கப்படும் போது யார் வீட்லயும் கரண்ட் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் 1994 நினைக்கிறேன் அப்போ அந்த கரண்ட் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 2 போஸ்ட் கம்பங்களை வாங்கி கரண்ட் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அந்த நாட்களிலே கரண்டே இல்லாத நேரத்துல கரண்ட் எடுக்க கிருபை செய்து அப்ப அந்த காலகட்டத்துல திருமணம் முடித்து அவர்கள் வரும்பொழுது எங்க வீட்டுல பெசிலிட்டிஸ் பார்த்தா அந்த கரண்ட் வெளிச்சப்பட்டு தான் இருந்தது. மற்றபடி வேற வசதி வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அன்றைய தினத்துல அவங்க ஒப்பு கொடுத்தது அவர் ஒரு ஊழியக்காரர். எப்படிப்பட்டவர்? அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர், ஒரு பாஸ்டரா இருக்கிறார். ஆண்டவரினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு தேவன் புருஷன் தகப்பனை தன் தாயை விட்டு, அதாவது திருமணம் கொடுத்து அப்பா அம்மா விட்டு நான் சொல்லல. இதுவரைக்கும் அப்பா அம்மாவை நீங்க பார்த்தீங்க, கவனிச்சீங்க, அவங்களோடு இருந்தீங்க, அன்பு பாராட்டீங்க. உன்னை நம்பி வருகிற மனைவி துணைவியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்பா அம்மாவை கூட நீ என்ன செய்ய விட்டுன்னா அவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அவங்களுக்கு எல்லாத்தையும் பராமரிங்க.
அவங்களை காட்டிலும் உன் மனைவி நீ நேசிக்க வேண்டும், உன் மனைவிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் நான் இப்ப கூட ஒரு நிச்சயதார்த்தம் இமானுக்கும் ஜென்சிங்க நான் பண்ண பொழுது அதுதான் ஆண்டவர் சொன்னார். புருஷன் என்ன பண்ண வேண்டுமா, தன் மனைவியின் இடத்துல அன்பு செலுத்த வேண்டும். மனைவியானவர்கள் யார்கிட்ட கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா. மனைவி புருஷன் தன்னுடைய மனைவிக்கு அன்பு செலுத்த வேண்டுமா, மனைவி அன்பு செலுத்த வேண்டும். புருஷன் மனைவிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். மனைவி புருஷனுக்கு சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும். அப்படியாக அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்ப மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்றால் அப்பா அம்மாவோடு இசைந்து என்று சொல்லவில்லை. சில பேர்ல பாத்தீங்கன்னா பொண்டாட்டி மனைவி வந்த பிற்பாடு கூட அம்மா முன்னாடியே பிடிச்சிட்டு படுத்திருப்பான், அம்மா கூட படுத்திருப்பான், அம்மா முன்னாடியே பிடிச்சிருப்பான். ஆக ஒரு பெண் நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய உறவுகளை விட்டு தன் தாய் தகப்பன சொந்த பந்தத்தை இனத்தை தேசத்தை ஊரை எல்லாத்தையும் விட்டு தன் புருஷன் தான் ஆண்டவர் காண்பித்த ஒரு புருஷன் அப்படி நம்பி வருகிறார். அந்த நம்பி வந்த மனைவியை எப்ப பார்த்தாலும் அடிக்கிறது, எப்ப பார்த்தாலும் திட்டுறது, எப்ப பார்த்தாலும் வல்லுறா பேசுறது, எல்லாத்தையும் விட்டு அண்ணன் தம்பி உறவுகளை விட்டு வர மனைவியை தன் புருஷன் மனைவிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நாங்கள் உன்னத ஊழியத்தின் பாதையில இந்த குடும்ப வாழ்க்கையில ஆரம்ப காலங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு சாப்பாடுன்னு சொன்னா அந்த சாப்பாடு செஞ்சா கூட குழம்பு இருக்காது. பச்சை மிளகாவை நெருப்புல போட்டு அடுப்புல போட்டு கொளுத்துவோம், தண்ணி வச்சுட்டு அந்த பச்சை மிளகா போட்டு அடிப்போம், அதுக்கு உப்பு போட முடியாது. அந்த ஒரு மிளகா ரெண்டு மிளகா தூக்கி போட்டு பிடிச்சு அந்த காரத்தை சாப்பிடும். இன்னைக்கு எங்களை பார்த்தா சொல்லுவார்களா, சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் முதல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, முதல்ல தன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. யாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும்? மனைவியிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நீ மனைவியிடத்தில் அன்பா இருந்தால் உன் மனைவி என்ன செய்வாள்? தான் சொந்த புருஷனுக்கு அவள் கீழ்ப்படிவாள், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவாள். அப்போ உன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், தன் மனைவியோடு இசைந்திருப்பார். அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? ஒரே மாம்சம். இது வரைக்கும் என் வாகனத்துல எந்த என் விசுவாசியா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, என் வாகனத்துல வண்டியில ஏற்றவே விட்டேன், என் பைக்ல ஏற்றவே மாட்டேன். என் சொந்த பக்கமா இருக்கட்டும், விசுவாசிக்கா இருக்கட்டும், நான் பைக்ல போற காலத்துல சரி பைக்ல ஏற்றவே மாட்டேன், கார்ல போற காலத்துல சரி யாரையும் அந்த வண்டியில ஏற்றவே மாட்டேன். அம்மா கூட வந்தா அம்மா இவனார வராங்க, அவங்க போயிட்டு இருக்காங்க, நம்ம விசுவாசி ஏத்திக்கலாம்னு சொன்னா அதுக்கு நான் வேணாம், அவங்க சொன்னா மாத்திரம். சோ அப்படித்தான் தன் புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை எங்க மாமியார் இருக்கிறாங்க, அவங்க எதிர்க்கு தான் ஆண்டவர் ஆவியானவர் சொல்றார். என்னைக்காவது ஒரு நாள் நான் சண்டை போட்டு அடிச்சு அவங்களை கண்ணைக்கு நீ அம்மா வீட்டுக்கு போகணும்னு நான் துரத்திருந்தா அவங்க மனசு என்ன சொல்லுவோம்? மருமக பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆக இந்நாள் வரைக்கும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற ஊழியத்துல பசி பட்டினி எல்லாமே வறுமை, குழந்தைங்களுக்கு பால் கிடையாது, உணவு கிடையாது. அப்படிப்பட்ட வேலையிலும் கூட என்ன இது ஊழியம், என்ன இவன் புருஷன் உன்னை நம்பி வந்து நான் இப்படி ஆயிட்டேனே, நான் ராணி மாதிரி வளர்ந்தேனே, சாப்பிட்ட தட்டை கூட கையை கழுவி அப்படி போட்டு போவனேன், வீட்டை வாசலோட பெருக்க மாட்டேன், அப்படி இருந்தனா உங்ககிட்ட இப்படி வந்து பாடுபடுறேன்னு ஒரு நாள் விட்டு விட்டு போகவே இல்லை. அவர்கள் என்னை காட்டிலும் ஆண்டவரை நேசித்தபடினால, அவர்கள் அந்த நேசிப்பு அந்த அன்பு இருந்தபடினால அவர்களை நான் ஒரு ஊழியக்காரர் என்பதனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அன்று முதல் இன்று வரை அவர் மனைவியோடு அவர்கள் நாங்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிங்க எப்பாவது ஒரு சில நேரத்துல எங்களுக்குள்ள கஷ்டம் வரும். யாரை கொண்டு வரும்? எங்க விசுவாசிகளை கொண்டுதான் வரும். எங்க விசுவாச பிள்ளைகளை கொண்டுதான் கொஞ்சம் கஷ்டம் வரும். ஒருத்தர் பேசிப்போம். அடுத்த நிமிஷம் நாங்க என்ன பண்ணிப்போம்? அவங்க என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் சமயம் முடிக்கிடுவாங்க, சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க, சோறு போட்டு அனுப்புங்க. நான் கொஞ்சம் ஆவியை நடத்துறது போயிடுவேன். சோ அதுல கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அது அப்புறம் சரியாக
நாங்க ரெண்டு பேரும் பேசிக்குவோம். அது பெருசா ஒண்ணு போகமா நாங்க போக மாட்டோம். இந்த நிலையில இருந்தாலும் நாங்கள் ஒரே மாம்சமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரே மாம்சமா இங்க இருக்கிற கணவன்மார்கள், இங்க இருக்கிற மணிமார்கள், நீ கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள். கைகளை தட்டி கத்தனாம. கடைசியாக ஒரு வசனம் மார்க் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க முடியும். மார்க் புத்தகம் புதிய ஏற்பாட்டுல மார்க் 10ஆம் அதிகாரம். ஆதலால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பான். எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆரம்ப காலத்துல இந்த உன்னதமான ஊழியத்துல நாங்க கடந்து வரப்படும் பொழுது நடந்த சம்பவங்கள் என்னன்னு சொன்னாங்க. எங்க உறவினர்கள் வந்து எங்க மாமியார் கிட்ட என்ன பாருங்க, பசிய கிடக்குது, பட்டினியா கிடக்குது, ஒரே அப்படின்னு எங்க மாமியார் கிட்ட போட்டு கொடுப்பான் சொந்தக்காரங்க. எங்க மணிமணர்கள் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க சொந்தக்காரங்க. ஏன் இப்படி பண்ணி தள்ளிட்டீங்க, போயிட்டு வந்துட்டீங்க பாரு, அந்த பொண்ணை கொண்டு காட்டுல தள்ளிட்டீங்க, கிராமத்துல ஊழியன்னு சர்ச்சை நடப்பட்ட தப்பு, இப்படி எல்லாம் அவங்கள ரைஸ் பண்ணி விட்டுறது. அங்க இருந்து வந்து குடும்பமா வருவாங்க, இங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து இவங்களை ரைஸ் பண்ணி விட்டுறது. என்ன வாடிட்டேன் வந்து என்ன தள்ளிட்டேன், என்ன 10 பவுன் போடுதுங்க, 100 பவுன் போடுதுங்க அப்படின்னு பேசி இவங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப அந்த ஆரம்பம் நாங்க கடந்து வந்த பாதம் பயங்கர கரடபுரடானவை, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இதெல்லாம் நாங்க பேஸ் பண்றோம். அதுதான் இது தேவன் இணைத்தபடினால எங்க உறவினர்கள் சொந்த பந்தம் யாருமே பிரிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க உறவினர்கள் எல்லாரும் பிரிச்சல்னு பார்த்தா எங்க வாழ்க்கையை என்ன ஊழி, என்ன சர்ச்சை, என்ன அல்லேலூயா கூட்டம், இதெல்லாம் தேவையில்லை. நம்ம பண்ண பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா பல முறையில யோசித்தார்கள், பல ட்ரை பண்ணாங்க. அடுத்து அந்த சொன்னாங்க, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினார். இது ஒரு பக்கம். எங்க விசுவாசிகள் மூலமாக பல விதமான விபத்து, பல விதமான தொல்லை தொந்தரவுகள், அநேக சபையில் இருக்கிற விசுவாசிகள் பல தொல்லைகளை தொந்தரவுகளை கொடுத்தார்கள். எப்படியாவது நாங்க ஊழியத்தை உண்மை செய்யணும் பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள கசப்புகளை பயங்கரமாக உருவாக்கி விட்டுருவாங்க ஒரு சில விசுவாசிகள். இப்படிதான் எங்களுக்கு பல விதமான போராட்டம் வந்தது. ஆனா கர்த்தர் பாருங்க, இது விசுவாசி இல்ல, என் உறவுக்காரர்ல, ஊருக்காரர்ல, எவன் நினைச்சாலும் தேவன் இணைத்ததை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பான். அப்ப ஒரு திருமணம் என்பது தேவன் இணைத்தது. அதனாலதான் அந்த விஷயத்துல கரெக்டா இருப்பேன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உன்னுடைய, அதாவது உன்னுடைய பரிசுத்த மஞ்சள், உன் கற்பு அசுசிப்படாதபடிக்கு மிகவும் கண்ணிமை கட்டுப்பாடோடு காத்திருந்து, என்றைக்கு கர்த்தர் தேவன் ஒரு மனுஷனை உனக்கென்று தேர்ந்தெடுத்து கொடுக்கிறாரோ அது வரைக்கும் அடங்கிருந்து, பெற்றோருக்கு அடங்கிருந்து, சபைக்கு அடங்கிருந்து, உனக்கு என்றைக்கு ஆண்டவர் ஒரு மணவாளனை கொடுக்கிறாரோ அது வரையில் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் அடங்கி இருக்க வேண்டும். எனவே உன் கண்ணிமை, உன் கற்பானது மஞ்சள் வீணாய் அசுசிப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு குடும்பம் ஆண்டவர் இணைத்து விட்டால் அதை மனிதர்கள் பிரிக்கத்தான் பார்ப்பார்கள். எந்த விதத்திலாவது பிரிக்கணும். எப்படி நடந்தது இமானுக்கு ஜென்சியம் நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சு, எப்படியாவது பிரிச்சிடணும். இப்போ சில ஆளுகள் ஓடிட்டு இருக்க சொந்த பந்தத்தில் எவனாலே பிரிக்க முடியாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான். எனவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை என் தேவன் இணைத்தது. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு மணவாளியை, ஒரு மணவாளனை தேவன் ஏற்படுத்தி கொடுத்து விட்ட பிற்பாடு கல்யாணம் நிச்சயதார்த்த ஆன பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, உன் புருஷன் அப்படி இருக்கிறான், கட்டிக்கிற அப்படி இருக்கிறான், என்ன கட்டிக்கிற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசுவாங்க, உறவினர்கள் வந்து பேசுவாங்க. நாம என்ன செய்யணும், இது தேவன் இணைத்தது.
உங்களுக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. அதே மாதிரி திருமணம் முடித்த பிற்பாடு என்ன உன் புருஷன் இப்படி இருக்கிறான், என்ன சம்பாதிக்கிறான், என்ன அவன் போடுற ட்ரெஸ் சரியில்லை, உன் மனைவி போடுற ட்ரெஸ் சரியில்லை, பேச்சு சரியில்லை, உடை சரியில்லை அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்ற அளவுக்கு நீங்க இடையில இடமே கொடுக்கூடாது. தேவன் இணைத்தது. மனுஷன் யாரு வந்து சாலமோன் உனக்கு அந்த பண்டாட்டி இல்லைப்பா, எஸ்தர் உனக்கு அந்த புருஷன் இல்லை, பால் உனக்கு அந்த மனைவி இல்லை, தெபோ உனக்கு அந்த புருஷன் இல்லை அப்படின்னு இடையில எவனும் எந்த மனுஷனும் வந்து அப்படி கிள்ளி ஒரு வத்தி குச்சி தீப்பு, அதாவது கொளுத்து போட்டு போற அளவுக்கு நம்ம என்னால விடவே கூடாது. அல்லேலூயா. அந்த இடத்த கேப்ப கொடுத்துட்டோம்னா அவன் பிரிக்கிறதுக்கு வாழ்க்கைய என்ன ஒன்னாலும் எந்த லெவலுக்கு போவான். ஆனா அப்பா இயேசு விடவே மாட்டார். காரணம் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான். அப்படித்தான் இந்த வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இணைத்ததை எந்த மனுஷனும் உறவுக்காரரும் சரி, ஒரு சில அற்ப சொற்ப விசுவாசிகளும் சரி, எங்களை ஒரு நாள் பிரிக்கவே முடியாது. காரணம் என் தேவன் இந்த உன்னத ஊழியத்தை கொடுத்து எங்களை இணைத்த தெய்வம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை மனுஷன் பிரிக்காதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் சொன்னார், தன் தாய் தகப்பனை விட்டு உன் மனைவியோடு இசைந்து என்று சொன்னார். நீங்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள், ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள். அப்படி கணவனும் மனைவியும் நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில இதுக்கிடையில எந்த சாத்தானும் உள்ள வர மாட்டான், எந்த சத்துருவும் உள்ள வர மாட்டான். உங்கள் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை, தேவன் நினைத்த வாழ்க்கை ஒரு நாள் பிரிக்க முடியாது. வெந்து வேதனையை நொந்து நூலான உங்க வாழ்க்கையில நீங்க போகாதபடி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவராகிய தேவன் இந்த நாள்ல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை நீ இந்துல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். வந்த பிற்பாடு நீங்க என்ன ஐயோ இந்துல தானே கல்யாணம் பண்ண அப்படின்னு நினைக்கவே கூடாது. உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே உனக்கென்று ஒரு புருஷன், உனக்கென்று ஒரு மனைவி ஆண்டவர் நியமித்தது. அவர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதுதான் உன் வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார். அதுதான் அந்த வாழ்க்கையை எவ்வளவு அந்த வாழ்க்கையில இடர்பாடுகள் வந்தாலும் அந்த வாழ்க்கை கூடுமான அளவுக்கு பிரியாதபடி ஜாக்கிரதையாய் எந்த விதமான அசம்பாவித முடிவுகளுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஒரு நாள் வரக்கூடாது, வரவே கூடாது. எத்தனை துன்பத்தை இருந்தாலும் தேவன் இணைத்ததை மனிதன் ஒரு நாள் பிரிக்காதிருப்பார். தேவன் இணைத்த வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை தேவன் இணைத்தார். இன்னைக்கு 24ஆம் ஆண்டை காண செய்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பம், உங்க ஒரு குடும்பத்தில் வர பிரச்சனை உங்களால தாங்க முடியாது. எங்களுக்கு நூற்றுக்கணக்கான குடும்பத்தின் மூலமாக வருகிற பிரச்சனை, நூற்றுக்கணக்கான குடும்பம் மூலமா வருகிற பிரச்சனை. அந்த குடும்பத்துல புருஷன் மூலமா வரும், மனைவி மூலமா வரும், பிள்ளைகள் மூலமா வரும், அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு துரோகம் பண்ண, இப்படி பலவிதமான உறுதிகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் எந்த விதத்திலையும் தேவன் இணைத்ததை ஒரு காலம் மனுஷன் பிரிக்காதிருப்பார். எனவே உங்களுக்கு எத்தனை துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் எங்களுடைய இந்த ஆவிக்குரிய பிரிச்சுவல் லைஃப்ல இந்த வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்கள் ஊழியக்காரருடைய நடக்கையை நீங்கள் பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்க போற அந்த ட்ரெஸ் கோடு மட்டும் பார்க்காத, எங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எப்படி ஆண்டவருக்குள்ள பேலன்ஸ் பண்ணி விசுவாசத்தில் நிற்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகெங்கும் போய் நான் ஊழியத்தை செஞ்சுட்டு வரேன்னு சொன்னா இந்த ஊழியத்தை செஞ்சு இந்த ஊழியங்களை வளர்ந்து எத்தனை ஊழியர்கள் பொறாமை தெரியுமா? சீனியர் ஊழியர்கள் பொறாமை பொச்சிருப்பு. ஆனாலும் எத்தனை பேர் பொச்சிருப்பு பொறாமப்பட்டாலும் என் தேவனுக்கு நீங்க உண்மையா இருந்தா அனைத்த அழைப்புல உனக்கு கொடுக்கப்பட்ட புருஷன், உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, அவன் குடிகாரன், அவன் பேயோ, அவன் சொரிநாயன், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோடு நீ சேர்ந்து அவனை உருவாக்கி அவனோடு அவன் பேச்சை கேட்டு, அதாவது சொந்த மனைவி தான் புருஷனை கீழ்ப்படிந்து, சொந்த மனைவி யாருக்கு கீழ்ப்படி வேண்டும்? புருஷனுக்கு கீழ்ப்படிந்து புருஷன் தன் மனைவி இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செலுத்தும் போது உங்க வாழ்க்கையை ஒருபோதும் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பார். கர்த்தர் இந்த செய்தி மூலம் எங்களுடைய 24ஆம் ஆண்டு இந்த வெட்டிங் ஆனிவர்சரியில தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தம் பார்க்கிற கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவனை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பயன்பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில கணவன் மனைவிகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றும் தேவன் நினைத்த இந்த வாழ்க்கையை ஒருபோதும் பிசாசு பிடிக்க நினைக்கிறான்.
அந்த வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறான் என்று அந்தந்த நேரத்தில் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் அப்பொழுது உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே மனுஷனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், தேவனுக்கு இடம் கொடுங்கள். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடி, பின்பு எல்லாமே உங்களுக்கு சேர்த்து தருவார். ஆக தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த பூமியில நீ கடையாந்தரத்தில் நீ போக, நான் ஏதோ அப்ராடுக்கு போனேன்னா, ஏதோ துபாய் போனேன், சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன்ல, ஆண்டவர் கடையாந்தரத்துல இன்னைக்கு எல்லாரும் திரும்பி பார்க்கறவங்கள அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய சுத்த கிருபை. காரணம் என்னவெனில், என் முற்பிதாவும் எங்க பாட்டனும், அதாவது முன்னோடி ஊழியக்காரன் அல்ல, எங்க அப்பா அம்மா ஊழியக்காரன் அல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அடைக்கப்பட்ட உண்மையா ஒத்துமா இருந்து இன்றைக்கு இந்த ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை இந்த இடத்துல சரி அதர் மாநிலங்கள்ல அதர் கண்ட்ரியிலும் கர்த்தர் அடியணை எடுத்து பயன்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆகவே நம்முடைய கீழ்ப்படிதல் தேவனிடத்தில் இருக்க வேண்டும், நம்ம அர்ப்பணிப்பு தேவனிடத்தில் இருக்க வேண்டும், கணவன் மனைவி பிள்ளைகளோடு அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கப்படும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நம் குடும்பத்தை எவன் நினைச்சாலும் பிரிக்காதபடிக்கு தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் எங்களை இந்த 24 வருடங்கள் கடந்து செய்தார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்பொழுது நாம் கேட்க வேண்டி இந்த விழாவை முடிக்க இருக்கிறோம். எனவே அடுத்த ஆண்டிலே 25ஆம் ஆண்டு அது 30 விழாவாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் 30வது ஆண்டு ஊழியமும் இங்கே 25ஆம் ஆண்டு திருமண நாள் விழாவாக அடுத்த வருஷத்துல பிரம்மாண்டமாய் தேவன் இந்த விழாவை எடுக்க கிருபை செய்வார் என்று இப்பொழுது நாங்கள் விசுவாசம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரே வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க யாரெல்லாம் நீங்கள் வந்தீங்களோ எல்லாரையும் ஆண்டவர் இந்த கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த வாழ்க்கையில் வாழ வைத்திருக்கிறார் என்பதை குறித்த அருமையான சத்தியத்தை போதனைகளை நீங்கள் கேட்டீர்கள். இது உங்க வாழ்க்கைக்கு எத்தனை பேர் கணவன் மனைவி அடிக்கிறவங்க, மனைவியை திட்டுறவங்க, மனைவி கிட்ட பாசமா இல்லாம, மனைவியிடத்தில் அன்பு செலுத்தாம அடுத்தவங்கிட்ட அன்பு செலுத்தி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உன் மனைவி சொந்த மனைவி கிட்ட அன்பு செலுத்து. அதே போல மனைவிமார்கள் உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உன் சொந்த புருஷன் கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது உங்களை இருவரையும் தேவன் இருக்கிறதை மனுஷன் பிரிக்காதிருப்பார். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி